வழக்கம் போல பாகிஸ்தானியர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய அசிங்கத்தை பட்டிருக்காங்க. தினம் பாகிஸ்தானுக்கு அசிங்கப்படுறது தான் வேலை அப்படின்னாலும் இந்த தடவை பட்ட அசிங்கம் அப்படின்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்குள்ள டிப்பு அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு லேசர் கைடட் ஆர்ட்லரி ஷெல்லை உருவாக்கியிருக்காங்க. இந்த லேசர் கைடட் ஆர்ட்லரி ஷெல் முழுக்க பாகிஸ்தானில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி டிப்புன்ற பேரையும் அவங்க வச்சுருக்காங்க. இந்த 155mm ஆர்ட்லரி ஷெல்லோட இமேஜை பார்க்குறப்ப இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கிற டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸு இன்னைக்கு இந்த ஷெல்லோட ஆரிஜின்ஸ் பற்றியும் பாகிஸ்தான் எப்படி மக்களை ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றியும் கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பாகிஸ்தான் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிப்பு அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு 155mm லேசர் கைடட் ஆர்ட்லரி ஷெல்லை அவங்க உருவாக்கி இருக்கிறதா கிளைம் பண்ணுறாங்க. இந்த லேசர் கைடட் ஆர்ட்லரி ஷெல்லின் மூலமாக 20லேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை மிக துல்லியமாக அடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு ஆர்ட்லரி ஷெல்லை நம்ம லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்ட்லரி ஷெல் எங்கே போய் விழுகுது அப்படின்றத மிட் கோர்ஸில் நம்ம எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பண்ண முடியாது. லான்ச் பண்ணுறப்ப நம்ம எப்படி லான்ச் பண்ணுறோம், எந்த ஆங்கிளில் வச்சு லான்ச் பண்ணுறோம், எந்த அளவுக்கு வெடிப்போரில் பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து அந்த ஆர்ட்லரி ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணும். அவ்வளவுதான் ரஃபாக நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியும். எதிரிகளோட இலக்குகளை துல்லியமாக போய் ஏவுகணை மாதிரிலாம் ஆர்ட்லரியால் அடிக்க முடியாது, தோராயமாக ஒரு இடத்துல விழுகும். அதனால தான் நம்ம ஒரு இடத்த அடிக்கணும்னா கிட்டத்தட்ட 100கணக்கான ஆர்ட்லரிஸை போடுறோம். அப்போ தான் ஏதாவது 1-2 ஆர்ட்லரிஸ் கரெக்டாக டார்கெட்டில் போய் விழுகும். இப்போ இந்த ஒரு ஹேண்டிகேப்பை சால்வ் பண்ணுறதுக்கு தான் மேற்கு நாடுகள் எக்ஸ்காலிபர் அப்படின்னு அழைக்கப்படுற ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஆர்ட்லரி ஷெல் வந்து எக்ஸ்காலிபர். இது ஜிபிஎஸை யூஸ் பண்ணி டார்கெட்டை நோக்கி துல்லியமாக செல்லும். அதாவது டார்கெட்டு கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறமா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் கைடன்ஸ் சிஸ்டம் அதை டார்கெட்டை நோக்கி ஸ்டியர் பண்ணும். அதோட பாதையை மாற்றி போய் டார்கெட்டில் கரெக்டாக அடிக்கும். கிட்டத்தட்ட 10 மீட்டருக்கும் கீழே இதோட சிஇபி இருக்குது, சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி. ஸோ அமெரிக்கன்ஸோட எக்ஸ்காலிபர் தான் இந்த குறிப்பிட்ட ஆர்ட்லரி லேசர் கைடட் ஆர்ட்லரிஸுக்கு வந்து பெஞ்ச்மார்க்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு லேசர் கைடட் ஆர்ட்லரிஸை 1980களில் சோவியத் யூனியன் உருவாக்கியிருந்தாங்க. அதோட பேர் கிராஸ்னபூல். இந்த கிராஸ்னபூலோட ஒரு லைசன்ஸ்டு வேரியண்ட் ஒன்று சைனீஸ் உருவாக்கியிருக்காங்க. அதோட பேர் GP1. ஸோ கிராஸ்னபூல்னு ஒன்று உருவாக்கப்படுது, அதுலேருந்து லைசன்ஸ் வேரியண்ட் ஒன்று GP1ன்னு உருவாக்கப்படுது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த GP1 அப்படின்ற ஆர்ட்லரி ஷெல்லை சீனர்கள் ஆப்பிரிக்கா மாதிரியான மார்க்கெட்ஸ், அதாவது அமெரிக்கன்ஸோட எக்ஸ்காலிபரை வாங்க முடியாத நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு. கிராஸ்னபூல்லேருந்து GP1 வந்து ஆப்பிரிக்கா மாதிரியான மார்க்கெட்ஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது ஹெவியாக. இதை அவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, PLAவோட மிலிட்டரியில் கூட இந்த GP1 ஷெல்ஸை அந்தளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ ஒரு GP1 ஷெல் மாதிரியே இந்த பாகிஸ்தானியர்கள் உருவாக்கியிருக்க டிப்புன்ற ஷெல் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ தான் அவங்களுக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் கிடச்சிச்சு. அது என்னென்னா, நம்ம ஊரில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பஞ்சாயத்தை நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ATD சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதாவது சீனாவிலேருந்து எலக்ட்ரானிக்ஸை வாங்கி அதில் ஒரு பிராண்டை மட்டும் போடுவாங்க. அதாவது போல்ட் அப்படின்ற இந்த பிராண்டு நேமை மட்டும் அந்த ஸ்மார்ட் வாட்சில் சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு இந்திய தயாரிப்பு அப்படின்னு புருடா விட்டு இந்தியாவில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இதை ATD எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, ரீபிராண்டிங் இந்த கான்செப்டை பற்றி சொல்கிறாங்க இல்லையா. இந்த TTFோட GPS சிக்னல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ரீபிராண்டிங் தான். இப்படி இந்த ரீபிராண்டிங்க்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை ATD சேனலில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ பாகிஸ்தானிகள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு படி மேலே போய் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை ரீபிராண்டிங் பண்ணுறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ரீபிராண்டிங்க்கு பேர் போன சீனாவோட மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ். அண்ட் சீனா இதை எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க, ரஷ்யாவோட கிராஸ்னபூல்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சீனா ரஷ்யாவை பார்த்து அடித்த காப்பியை இப்போ பாகிஸ்தான் சீனாவை பார்த்து அடிச்சிருக்காங்க. சரி, எவன் எப்படி வேணால் காப்பி அடிச்சுட்டு போட்டும்பா. இப்போ பாகிஸ்தான் வச்சிருக்கிற அந்த ஷெல் வந்து வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஸ்னபூலோட நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். 2000வது காலகட்டத்தில் ரஷ்யன் கிராஸ்னபூலை எடுத்து நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி துல்லிய தாக்குதலுக்கு தேவைப்படுறதுக்கு பயன்படுத்தணும். அந்த பயன்பாட்டில் நமக்கு சில பிரச்சனைக்குரிய ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், லேசர் கைடன்ஸ் சிஸ்டம், இந்த ஆர்ட்லரியில் இருக்கிற லேசர் கைடன்ஸ் சிஸ்டம் டஸ்ட் இருந்தாலோ இல்லை ஃபாக் இருந்தாலோ ஒழுங்காக வேலை செய்யலை. இந்தியாவோட LOC மற்றும் பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய பார்டர்ஸில் வந்து எப்பயுமே டஸ்ட்டு ஃபாகுன்னு எல்லாம் இருக்க தான் செய்யும். அப்போ அது வேலை செய்யலைன்னா இந்த கைடன்ஸ் சிஸ்டம் வந்து இருந்து என்ன பயன்? ரெண்டாவது, இந்த கைடன்ஸ் சிஸ்டமோட வரக்கூடிய அந்த ஆர்ட்லரிஸ், கிராஸ்னபூலோட 155mm ஆர்ட்லரிஸ்
அதிகமாக டட் இருக்குது, ஃபயர் ஆகிறப்ப நிறைய குண்டுகள் வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் வருது, நிறைய டிஃபெக்டிவாக வருது அப்படின்னு சொல்லி கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஷெல்ஸே வேணாம், நமக்கு கிராஸ்டபூலோட ஷெல்ஸே வேணாம், நம்ம வந்து டேரெக்டாக அமெரிக்கன்ஸோட எக்ஸ்காலிபரை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் சொல்லி எக்ஸ்காலிபரே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்திய இராணுவம் அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய இராணுவமே இந்த குறிப்பிட்ட ஷெல்ஸால் எங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு ரிசல்ட்ஸை ஈட்டி தர முடியலை அப்படின்னு சொல்லி அவங்களுமே இதை தூக்கி தூர போட்டிருக்காங்க. அண்ட் சைனீஸ் அவங்களோட சொந்த பிஎல்ஏ ஆர்மியில் வந்து இந்த ஷெல்ஸை பயன்படுத்த வேணாம், இது அவ்வளோ தூரம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெறும் எக்ஸ்போர்ட்டுக்கு, அதுவும் வந்து ஆஃப்ரிக்கா மாதிரியான இந்த ஷெல்ஸையே வாங்க முடியாத நாடுகளுக்கு ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கிற ஷெல்லை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட்டுக்கு வச்சுருந்த ஒரு வேரியண்ட்டை பாகிஸ்தானியர்கள் எடுத்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. ரீபிராண்ட் பண்ணுறது தான் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ப்ராடக்ட் எடுத்து ரீபிராண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல, இப்படி ஒரு கேவலமான ப்ராடக்ட் எடுத்து ரீபிராண்ட் பண்ணி இது எங்கள் நாட்டோட மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது நம்ம எவ்வளோ கடுமையாக பேசிக்கிட்டு இருக்கோம், இதை விட கடுமையாக பாகிஸ்தானில் இருக்கிறவங்க பாகிஸ்தானி இராணுவத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பாகிஸ்தானியர்கள் வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், கல்ச்சரை காப்பி அடிப்பாங்க. அண்டு நடக்கிற விதங்கள், அதாவது ஒரு கல்ச்சருக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அந்த யூனிக்னஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அப்ராடில் போனீங்க அப்படின்னா பாகிஸ்தானி ஓன்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்க சொந்த நாட்டு கல்ச்சரை வந்து அவங்களால ப்ரொமோட் பண்ண முடியாது, அவ்வளோ தூரம் மோசமாக வந்து அவங்க நாடு பேர் வாங்கியிருக்கு உலகத்தில், தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடு அப்படின்னு சொல்லி. அதனால எவனும் வியாபாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்தியா அப்படின்ற நம்மளோட பேரை எடுத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறது தான் பாகிஸ்தானோட சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் வந்து அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு ரியாலிட்டியாக இருக்குது அப்படின்றப்ப இது வேடிக்கையாக தான் இருக்குது எனக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.